ஜானகி அம்மாவனுடைய நோக்கம் என்ன? திருமதி ஜானகி அம்மையார் என்கின்ற முதலமைச்சருடைய கோட்பாடு என்ன? ஜானகி அம்மையாருடைய என்ன கனவுகள் என்ன? யார் ஜானகி அம்மையார்? அவருடைய கனவுகள் என்ன? இந்த இயக்கம் வாழ வேண்டும், அம்மா தலைமையில் பீடு நடை போட வேண்டும் என்பதற்காக ஒப்படைக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கு மாத்திரம் ஆர்.எம். வீரப்பன்ற இரண்டாவது நபர் பேச்சை கேட்டுட்டு அம்மா வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தா, இது ஜானகி அம்மையார் வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தா, அம்மாவும் தகராறு பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும் சார்? போச்சு அன்னைக்கு. இன்னைய நிலைமை அன்னைக்கு இருந்துச்சு இல்ல, தகராறு நடந்தது இல்ல, அசம்பிளி வரைக்கும் நிரூபிக்க முடியல இல்ல, தோத்து போச்சு இல்ல, கவர்மெண்ட் போச்சு இல்ல. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றாக சேருகிறார்கள் நீங்க நினைச்சு பாருங்க. அப்போ அவர்கள் நூற்றாண்டு விழாவை எடுக்கின்ற பழனிசாமியும் அவரோடு இருக்கின்ற சகாக்களும் அடிவரடிகளும் அடிமைகளும் சேர்ந்து என்ன பண்ணோம்? ஜானகி அம்மார் வழியில் இன்னைக்கு நூற்றாண்டு விழாவை காணுகிறோம். ஆகவே ஜானகி அம்மையார் வழியில் அவர்களது எண்ண கனவுகளாக எல்லாரும் ஒற்றுமையா போவோம். பிரிந்தவர்களை இணைத்து ஜானகி அம்மா போலவே, புரட்சி தலைவி அம்மாவோடு இணைந்தது போலவே நானும் மற்றவர்களோடு இணைந்து இந்த கட்சியை நடத்தி செல்ல ஆசைப்படுகிறேன். இதுதான் ஜானகி அம்மா பிறந்த நாளில் பழனிசாமியினுடைய அறிவிப்பாக இருக்குன்னு சொல்லலாம்ல. என்ன நோக்கம்? போதி மரத்துக்கு கீழே புத்தர் உட்காந்துட்டு மறுநாளே வாருக்கு போனா எப்படி இருக்கும்?